ஆடி மாதத்திற்கும் அம்மன் வழிபாட்டிற்கும் என்ன தொடர்பு தெரியுமா? அனைத்தையும் அளிக்கும் காமதேனு பசுவை ஜமதக்னி முனிவரிடம் இருந்து அபகரிக்க கார்தவேரி அர்ஜுனனின் மகன்கள் திட்டம் போட்டனர். ஒரு கட்டத்தில் முனிவரை கொன்று காமதேனுவை கவர்ந்து செல்கின்றனர். கணவர் இறந்ததும் தானும் அக்னி பிரவேசம் செய்கிறார். ஜமதக்னியின் மனைவி ரேணுகாதேவி. ஆனால் தெய்வம்சம் பொருந்திய ரேணுகாதேவியினால் உலகிற்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்று நினைத்த இந்திரதேவன் வருண பகவானிடம் மழையை பொழியும்படி உத்தரவிடுகிறார். மழை பொழிந்து தீயை அழித்து விடுகிறது. ரேணுகாதேவி உடல் முழுவதும் தீக்காயங்கள் மற்றும் கொப்பளங்கள் ஏற்பட்டது. தீக்காயங்களின் வெம்மையை குறைப்பதற்காக உடல் முழுவதும் வேப்பிலையை சுற்றிக் கொள்கிறாள் ரேணுகாதேவி. தீக்காயங்களுடன் போராடிய ரேணுகாதேவிக்கு மக்கள் கூழ் மற்றும் இளநீர், வெல்லம் கொடுக்கிறார்கள். கொப்பளங்களால் போராடிக் கொண்டிருந்த ரேணுகாதேவியிடம் சிவபெருமான், பராசக்தியின் அம்சமான நீ மக்களை நோயிலிருந்தும் காக்க வேண்டும் என்று அருள் புரிகிறார். எனவேதான் அம்மை நோயை குணமாக்கும் வேப்பிலைக்கும் சூட்டை தணிக்கும் கூழுக்கும் அம்மன் வழிபாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறார்.